என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஷிப் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் டார்க். அது டார்க்னு கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னிடியூட் ஆஃப் டார்க் அதாவது என்னென்னா டார்க்குடைய இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பேர் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? இப்போ டார்க்குடைய இன்னொரு பேர் என்ன இருக்குது, என்னென்னா மொமெண்ட், சரிங்களா? டார்க்குனாலும் ஒன்று தான், மொமெண்ட்னாலும் ஒன்று தான். எக்ஸாமில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க்குன்னு இங்கே கேட்டுருக்குறாங்க. மாற்றி கேட்கணுன்னா மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்ட்னு கூட கேட்கலாம், சரிங்களா? அப்போ டார்க்குடைய இன்னொரு பேர் என்ன, மொமெண்ட், சரிங்களா? அது என்ன, நம்ம வந்து என்ன அபவுட் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் எழுதிக்கலாம். கிவன் அபவுட் த பாயிண்ட். அப்போ என்னென்னலாம் அபவுட் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வெக்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம். 4i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார், அடுத்த -1 இருக்கனால -1k வெக்டார். அடுத்து ஆஃப் த ஃபோர்ஸ், இங்கே தான் ஃபோர்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ இது வந்து என்ன, ஃபோர்ஸ்க்கு உண்டானது. ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ்னு என்ன, எஃப் வெக்டார், புரியுதுங்களா? ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எஃப் வெக்டார்னு எடுத்துக்கலாம். 6i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார், இதுதான் எஃப் வெக்டார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்டிங் த்ரூ த பாயிண்ட், த்ரூன்னு இருக்குது பார்த்தீங்களா, த்ரூ த பாயிண்ட் வந்து இது, சரிங்களா? அப்போ அதை எழுதிக்கோங்க. கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. த்ரூ த பாயிண்ட் வந்து என்ன, இப்போ வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது 0i வெக்டார் ப்ளஸ் 1j வெக்டார், அடுத்து -1k வெக்டார், சரிங்களா? இப்போ இது எழுதிட்டோம். இதெல்லாம் வந்து கிவனில் எழுதிட்டோம். இப்போ வந்து என்ன, ஸ்டெப் 1. இப்போ நம்ம ஒர்க் டன் மாதிரியே தான் இந்த ப்ராப்ளம். அதில் இது என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா, அங்கே வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே வந்து ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் ஆர் வெக்டார். இப்போ ஆர் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே பாருங்களேன், டீயில் ஸ்டார்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுங்க. டீயில் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி, எதை ஞாபகம் வச்சுக்கணும், டீயில் ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கும் போது டீயில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே டீயில் ஸ்டார்ட் பண்ணுறது எது வருது பார்த்தீங்கன்னா, த்ரூ த பாயிண்ட். அப்போ வந்து த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், த்ரூ மைனஸ் அபவுட், அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். த்ரூ த பாயிண்டில் இருந்து நம்ம எதை கழிக்க போகிறோம், அபவுட் த பாயிண்ட் வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? இதுதான் வந்து சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் நம்மளுக்கு ஆர் வெக்டார். இப்போ த்ரூ த பாயிண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்குது, எப்பவுமே டீயில் ஸ்டார்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. த்ரூ த பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 0i வெக்டார் ப்ளஸ் 1j வெக்டார் -1k வெக்டார், த்ரூ த பாயிண்ட். மைனஸ் அபவுட் த பாயிண்ட் பாருங்களேன். அபவுட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4i ப்ளஸ் 3j -1k கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ என்னென்னா சப்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்குவோம். 0 இங்கே என்ன இருக்குமா, +1, இங்கே என்ன இருக்குது -1. அடுத்து இது இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் த சைன். இங்கே +4 இருக்குது, ஆப்போசிட் சைன் -4. +3க்கு இருக்குது, ஆப்போசிட் சைன் -3. இங்கே -1 இருக்குது, ஆப்போசிட் சைன் வந்து +1. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ கால்குலேட்டரை சால்வ் பண்ணும்போது 0 - 4 நம்மளுக்கு என்னமா வருது, -4. அடுத்து 1 - 3 என்னமா வருது, -2. அடுத்து பாருங்களேன், -1 + 1 ஆன்சர் என்ன வருது, 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஆர் வெக்டார், சரிங்களா? இப்போ ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து என்னென்னா கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் டார்க், அதோடைய ஃபார்முலா வந்து MRF. இது ஞாபகம் வச்சுங்க, MRF அப்படி ஞாபகம் வச்சுங்க. M வெக்டர் ஆர் வெக்டர் இன்ட்டு எஃப் வெக்டர், MRF. இது கேபிட்டல் எஃப் வெக்டர், சரிங்களா? இது ஆர் இப்படி வர்றதுனால கிராஸ் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? இன்னொரு தடவை எழுதி காமிச்சிடறேன். இங்கே பாருங்கள், MRF ஞாபகம் வச்சுங்க, MRF, MRF ஞாபகம் வச்சுங்க. ஆர் இப்படி வர்றதுனால கிராஸ் போட்டுருங்க. அப்போ M வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். இதுக்கு வரக்கூடிய ஆன்சருக்கு மாடுலஸ் இருக்கணும். இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் டார்க்குனுடைய ஃபார்முலா. எம்ங்கிறது மொமெண்ட், ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். இதுதான் வந்து என்ன ஃபார்முலா. ஈஸியாக வச்சிருக்காங்க, MRFன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் இப்படி வரதுனால கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மாடுலஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ டிட்டர்மினன்ட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரோவை ஃபில் பண்ணுங்கள். ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர்ங்கிறது எப்பயுமே ஃபிக்ஸ்டு. வெக்டார் ப்ராடக்ட் அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டில் IJKங்கிறது எப்பயுமே ஃபிக்ஸ்டு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் வெக்டார். இப்போ ஆர் வெக்டர் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -4 -2 0. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், -4 -2 0. புரியுதாமா? அங்கே ஆர் வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -4 -2 0 கொடுத்துட்டேன். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் வெக்டார். அப்போ எஃப் வெக்டார் ஆல்ரெடி நமக்கு கிவனில் தெரியும். ஐக்கு முன்னாடி இருக்குது 6, அடுத்து +1, அடுத்து வந்து -1. ஓகேங்களா? இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபஸ்ட்டு காலத்தை திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது, ஐ வெக்டார். அடுத்து என்ன இருக்குது, -4, அடுத்து 6. அதை ரிப்பீட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் காலம் பாருங்கள், ஜே வெக்டார். இங்கே என்ன இருக்குங்க, -2 1 புரியுதாமா? ஃபஸ்ட் இது எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலத்தை செகண்ட் காலத்தை ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த டிட்டர்மினன்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். சொல்கிறது புரியுதாமா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஆஸ் யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் தான். நம்ம
ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே பாருங்கள், இது கிராஸ் போட்டுங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது -2, இங்கே வந்து -1 இருக்குது. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. -2 × -1 என்னமா வருது +2. இங்கே I இருக்குனால I வெக்டார். புரியுதாப்பா? குட். அடுத்து இங்கே என்ன பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுவாங்க. நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 × 6 0 × 6 என்ன வருது 0. அப்போ +0 இங்கே என்ன இருக்குது J இருக்குனால J வெக்டார். சமய புரியுதா? அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், இங்கே பாருங்கள் -4 இருக்குது, இங்கே வந்து என்ன 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து -4 × 1 என்னமா வருது -4. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், K இருக்குனால K வெக்டார். இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். மைனஸ் ப்ராக்கெட் இன்னொரு ஓப்பன் பண்ணி டவுன்லேருந்து அப்வர்டுக்கு 6 × -2 × K. புரியுதுங்களா? அப்போ என்ன வரும் 6 × -2 நம்பர் மட்டும் கால்குலேட்டர் அடிங்க. -12 இங்கே என்ன இருக்குது K வெக்டார். அந்த K வெக்டார் இங்கே கொடுத்துருங்க. புரியுதாப்பா? அடுத்து என்ன பண்ணு பாருங்கள், 1 × 0 × I. புரியுதாமா? அப்போ என்ன பண்ணுவோம் 1 × 0 1 × 0 என்னப்பா 0. அப்போ +0 I வெக்டார். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் -1 × -4 நம்மளுக்கு என்னமா வரும் -1 × -4 என்னப்பா வருது +4. அப்போ +4 இங்கே என்னப்பா இருக்குது J வெக்டார் எழுதிக்கோங்க. சரியாம்மா? இதை எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த இடத்துல பாருங்களேன், ஐஜேக்கே கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே K வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஐஜே வந்திருக்கு. இந்த பார்ட்டை நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இதை நீங்கள் இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால் இதை மறக்காமல் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இது என்னென்னா நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோமா. சப்ராக்ட் பண்ணும்போது என்ன இருக்குது 2 0 -4 அதை நீங்கள் எழுதிக்கலாங்க. என்ன இருக்குது 2 0 -4 ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஜேயோட கோஎஃபிஷியன்ட், கேயோட கோஎஃபிஷியன்ட் அதை எழுதிட்டோம். இங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஐஜே தான் ஃபஸ்ட் எழுதணும். இப்போ சேஞ்சை சைன் பண்ண போகிறோங்களா. சேஞ்சை சைன் பண்ணும்போது +0ன்னு இருக்குது. நம்ம இங்கே எழுதும்போது -0. ஆக்சுவலி 0க்கு ப்ளஸ் சைன் மைனஸ் கிடையாது, பட் இருந்தாலும் நான் -சைன் கொடுத்துக்கிறேன். இங்கே ஐ தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அடுத்து பாருங்கள் J +4ன்னு இருக்குங்களா, அதுங்க வந்து -4ன்னு கொடுத்துட்டேன். இங்கே கேனால கேல கரெக்டாக எழுதணுங்க. -12 இருக்கிறதுனால +12 சேஞ்சை சைன் பண்ணிட்டேன். நான் சொல்கிறது புரிஞ்சாமல் இங்கே ஏன் வந்து 0 ஃபஸ்ட் எழுதுன்னு புரியுதுங்களா. ஐஜேகேயோட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டோம். இங்கே கே இங்கே வரதுனால கேயை கடைசியில் தான் எழுதணும். அதனால தான் ஐயை ஃபஸ்ட் எழுதுறதுக்காக இது எழுதியிருக்கோம். ஐஜே அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். சேஞ்ச் த சைனை மாற்றிட்டு கேயை வந்து பின்னாடி போடணும். கே வந்து -12ன்னு இருக்குது, இங்கே எழுதும்போது +12. சரியாம்மா? இந்த இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஸ்வல் நம்ம செப்பரேட் பண்ணலாம். 2 - 0 நம்மளுக்கு என்னமா வருது 2. அடுத்து என்னப்பா வரும் 0 - 4 என்னப்பா வருது -4. ஓகேவாம்மா? அடுத்து -4 + 12 நம்மளுக்கு என்னப்பா வருது 8 வருதா. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா R வெக்டார் கிராஸ் F வெக்டார்னுடைய வேல்யூ. ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, மேக்னிடியூட் கேட்டதுனால மாடுலஸ் ஆஃப் R வெக்டார் கிராஸ் F வெக்டார் போடுறோம். இப்போ மாடுலஸ் போடும்போது ஸ்கொயர் ரூட் கொடுத்துக்கணும். ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது இந்த 2 வந்து இங்கே கொடுங்க. இங்கே என்ன இருக்குது -4 அதை கொடுங்க. இங்கே என்ன இருக்குது 8 இருக்குது. புரியுதுங்களா? இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் கால்குலேட்டர் அடிங்க. ப்ராக்கெட் ஓப்பன் 2 எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் அமுத்துங்க. 2² ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் -4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் அமுத்துங்க ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 8 க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்துங்க. இப்போ என்ன வந்து 84. அப்போது மாடுலஸ் ஆஃப் R வெக்டார் கிராஸ் F வெக்டார்னுடைய மதிப்பு வந்து √84ங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரியாம்மா? இப்போ இதில் ரொம்ப நீங்கள் ஞாபகிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் மொமெண்டம் கண்டுபிடிங்க, இல்லைன்னா டார்க்கு கண்டுபிடின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த R வெக்டார் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வரும். இந்த R வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டீயில் ஆரம்பிக்கிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டீயில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கிவன் டேட்டா நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். பட் டீயில் ஸ்டார்ட் பண்ணுறது மறக்காமல் எழுதணும். த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். த்ரூ த பாயிண்ட்லேருந்து அபவுட் த பாயிண்ட் வந்து கழித்து நம்ம எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக வைக்கலாம், MRFன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ R கிராஸ் F போடும்போது ஐஜேகேங்கிறது ஃபிக்ஸ்டு. இங்கே R வெக்டரோடைய இதை இங்கே எழுதுகிறோம், F இதை எழுதுகிறோம். இந்த இடத்துல வந்து மறக்காமல் நீங்கள் ரவுண்ட் போட்டு இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எழுதும்போது ஐ ஃபஸ்ட் எழுதி ஜேயை ஃபஸ்ட் எழுதிட்டு கேயை கடைசியில் எழுதுவீங்க. இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ப்ராப்ளம் தான், முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் மாதிரியே தான்மா. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட். இதில் முன்னாடி வந்து டார்க்குன்னு கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து மொமெண்ட்னு கேட்டிருக்கோம்ப்பா. அதே மாதிரி தான் போடணும். அபவுட் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அபவுட் த பாயிண்ட் வந்து 1i வெக்டார் -2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். அபவுட் த பாயிண்ட் எழுதிடலாம். அப்போ ஃபோர்ஸ்னு கொடுத்துறதுனால F வெக்டார்னு எடுத்து எழுதியிருக்கேன். 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். மெயின் பாருங்களேன், த்ரூ த பாயிண்ட் வந்து என்னென்னா ஆரிஜின் கொடுத்துட்டாங்க. ஆரிஜின் என்ன 0,0,0. சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட்.
ஆரிஜின் வழியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க 0,0,0. அப்போ நம்ம த்ரூ த பாயிண்ட் எழுதும்போது 0i வெக்டர் ப்ளஸ் 0j வெக்டர் ப்ளஸ் 0k வெக்டர். சரிங்களா? அப்போ இதே மாதிரி தான் முன்னாடி ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதனுடைய ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூமா.